ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 4. நிவ்ருத்த தர்ஷைர் உபகீயமானாத் பவௌஷதாத் ஸ்ரோத்ர மனோ அபிராமாத் க உத்தம ஸ்லோக குணானுவர்தாத் புமான் விரஜ்யேத வினா பசுக்நாத். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன 2 ஆடியோவில் பார்த்துட்ருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் உபதேசங்களும் ஸ்ரீமத் பாகவதத்தின் வர்ணனைகளும் மனதிற்கு இன்பமூட்டுபவை என்பதால் பௌதீக துன்பங்களை அனுபவிக்கும் எவரும் இந்த கிரந்தங்களிலிருந்து பகவான் கிருஷ்ணரின் பெருமைகளை கேட்டு முக்தி வழியில் முன்னேற முடியும். இந்த கிரந்தங்களின் செய்திகளை இரு பிரிவினர் ஒருபோதும் விரும்புவதில்லை. தற்கொலை செய்து கொள்வதில் உறுதி கொண்டிருப்பவர்கள் ஒரு பிரிவினர். தங்களுடைய நாவின் திருப்திக்காக பசுக்களையும் மற்ற மிருகங்களையும் கொல்ல உறுதி கொண்டவர்கள் அடுத்த பிரிவினர். இத்தகைய நபர்கள் பாகவத சப்தாகத்தின் போது ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதாக காட்டிக்கொண்டாலும் இதனால் அவர்கள் எந்த நன்மையையும் அடைவதில்லை. இது சம்பந்தமாக பசுக்நாத் என்னும் சொல் இங்கே முக்கியத்துவம் வகிக்கிறது. பசுக்ன என்றால் கசாப்பு கடைக்காரன் என்று பொருள். உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்காக சமயச் சடங்குகளை செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பவர்கள் யாகத்தில் மிருகபலி கொடுக்க வேண்டும். எனவே பகவான் புத்த தேவர் வேத அதிகாரத்தை ஏற்க மறுத்தார். ஏனெனில் வேத சடங்குகளில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள மிருகபலியை நிறுத்துவதுதான் புத்தரின் நோக்கம். நிந்தசி யக்ஞ விதேர் அகக ஸ்ருதிஜாத்தம் சாதய ஹிருதய தர்ஷித் பசு காத்தம் கேசவத்ருத புத்த ஷரீரா ஜெய ஜெகதீஷஹரே. இது கீத கோவிந்தம் ஸ்லோகமாகும். வேத சடங்குகளில் மிருகபலி அனுமதிக்கப்பட்டிருந்த போதிலும் இத்தகைய சடங்குகளுக்காக மிருகங்களை கொல்பவர்கள் கசாப்புக்காரர்களாக கருதப்படுகின்றனர். கசாப்பு கடைக்காரர்கள் பௌதீகத்தில் ஆழமாக சிக்கிக்கொண்டு விட்டதால் அவர்களால் கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் கொண்டிருக்க முடியாது. நிலையில்லாத உடலுக்குரிய வசதிகளை பெருக்கிக் கொள்வதில் மட்டுமே அவர்கள் ஆர்வம் கொண்டுள்ளனர். போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபஹிருத சேதசாம் விவசாயாத்மிகா புத்தீக சமாதௌன விதீயதே. யாருடைய மனங்கள் புலன் இன்பத்திலும் பௌதீக ஐஸ்வர்யத்திலும் அளவுக்கு அதிகமாக பற்று கொண்டு குழப்பம் அடைந்துள்ளதோ அவர்களுடைய இதயங்களில் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வதற்குரிய திடமான உறுதி உண்டாவது இல்லை என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 2ஆம் அத்தியாயம் 44வது பதத்தில் கூறுகிறார். ஸ்ரீல நரோத்தம தாசர் இவ்வாறு கூறுகிறார். மனுஷ்ய ஜன்ம பாயா ராதா கிருஷ்ண நா பஜியா ஜானியா கனியா விஷ காய்னோ. கிருஷ்ண உணர்வினன் இல்லாததால் பகவத் தொண்டில் ஈடுபட மறுப்பவன் பசுக்ன எனப்படுகிறான். ஏனெனில் அவன் தெரிந்தே விஷத்தை குடிக்கிறான். இத்தகைய ஒருவனுக்கு பௌதீக புலன் இன்பத்திற்கான ஆசை இன்னமும் இருப்பதால் இவனால் கிருஷ்ண கதையில் ஆர்வம் கொண்டிருக்க முடியாது. இவன் நிவ்ருத்தி திருஷ்ணன் அல்ல. திரைவர்கிகாஸ்தே புருஷா விமுகா ஹரிமேதச என்று கூறப்படுவது போல திரிவர்க்கத்தில், அதாவது தர்மம் அர்த்தம் காமம் ஆகிய கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டிருப்பவர்கள் புலன் இன்ப வசதிகளை அளிக்கும் உயர்ந்த பௌதீக அந்தஸ்தை அடையும் பொருட்டு அதில் ஆர்வம் கொண்டுள்ளனர். வேண்டுமென்றே பிறவிச் சக்கரத்தில் தங்களை வைத்து கொள்பவர்கள் தங்களையே தற்கொலை செய்து கொள்பவர்கள் ஆவார்கள். இவர்களால் கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் கொண்டிருக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 4 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.